நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய, நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க? இந்தியாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அவர் ராஜ்யசபா உறுப்பினர், அவரை விட்டுலாம். எம்ஓஎஸ் அவர் ஒரு எம்ஓஎஸ் லோக்சபா உறுப்பினர் தான். இந்தியாவின் நிதித்துறை இணையமைச்சர் அவர் மாவட்டத்தில் அவரது தொகுதியில் பெற்றுக் கொடுத்ததை விட அதிக கல்வி கடனை பெற்றுக் கொடுத்தவர்களாக நாங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். 500 கோடியை இந்த 3-4 ஆண்டுகளில் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நான் சவாலாகவே சொல்லுகிறேன், மத்திய உள்துறை நிதியமைச்சர், நிதித்துறை இணையமைச்சர் அவர் தொகுதியில் பெற்றுக் கொடுத்த கல்வி கடனை விட எதிர்கட்சி எம்பியான, மார்க்சிஸ்ட் கட்சி எம்பியான, மதுரையினுடைய எம்பி என்ற முறையிலே நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜ்யசபா, இணையமைச்சர் லோக்சபா, மக்களவை உறுப்பினர், அவர் தொகுதியில் பெற்றுக் கொடுத்த பிரதம மந்திரி நிவாரண நிதியை விட மார்க்சிஸ்ட் கட்சியின் எம்பியான, மதுரையின் எம்பியான நாங்கள் பெற்றுக் கொடுத்த பிரதம மந்திரி நிவாரண நிதி அதிகம். அதே போல சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எம்ஓஎஸ் அவர் தொகுதியில் பெற்றுக் கொடுத்ததை விட அதிக நிதியை மாற்றுத்திறனாளிகளுக்கு பெற்றுக் கொடுத்தவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களது ஒப்பீடு சவால் ஆளுங்கட்சியாக 300 எம்பிக்களின் பலத்தோடு இருக்கிற பாஜகவினுடைய எம்பிக்களோடு அல்ல, பாஜகவின் அமைச்சர்களோடு சவால் விடுகிறோம். இந்த மக்கள் பணியை ஆற்றினீர்கள் என்றால் இதற்கு நீங்கள் பதில் சொல்ல